டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளங்கி பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா முள்ளங்கி அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு இந்த சுகர் பேஷண்ட் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அவ்வளோ நல்லது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு. இந்த முள்ளங்கியில 93% நீர் இருக்கு, நாறு சத்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, அதே நேரத்துல விட்டமின் சி நிறைஞ்சு இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆந்த்ரோசயனின் இருக்கிறதுனால இது நமக்கு பல நன்மைகளை கொடுக்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விட்டமின் சி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த முள்ளங்கி பாத்தீங்கன்னா அது சமைச்சதுக்கு அப்புறமாவும் சரி, ராவா சாப்பிட்டாலும் சரி, ரெண்டுமே அளவு கடந்த நன்மைகளை நமக்கு தரும். அதுலயும் நம்ம சமைச்சதுக்கு அப்புறமாவும் பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணும். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸா இருந்தாலும் நிறைய நீர் இருக்கு, அதே நேரத்துல நிறைய நார் சத்தம் இருக்கிறதுனால நமக்கு அந்த சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணி அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரை வெளியே தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இது கிட்னிய பாதிப்பு ஏற்படுத்தாம, யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இல்ல ஒரு 15 வருஷம் டயபெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னாலே நமக்கு அந்த டயபெட்டிஸோடைய காம்ப்ளிகேஷன் நிறைய. அதுல ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியருங்க. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்த வராம தடுக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு மினி டயலைசர்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயுமே உப்பு தங்காம நம்ம யூரின் மூலயமா வெளியேற்றுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டயூரிட்டிக் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஸோ அப்ப கால் வீக்கம் இல்லாம, நம்மளுடைய நுரையீரல்ல நீர் சேராம, நம்மளுடைய இதயத்தோடைய செயல்பாட்டையும் அதிகமாக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. இந்த பொட்டாசியம் நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்மளுடைய சோடியமோடைய பேலன்ஸை ஏற்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதே கால்சியம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரத்த நாணங்களோடைய அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கால்சியம் ஹெல்ப் பண்ணுது. அதனால சீரான ரத்த ஓட்டமும் நம்மளுடைய இதயத்தோடைய துடிப்பையும் மெயின்டைன் பண்றதுனால நமக்கு ஹார்ட் ரிஸ்க் கண்டிப்பா குறையுதுங்க. நம்மளுடைய பிபி கண்ட்ரோல் ஆகுது, சுகர் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இது மூலயமாவே நம்மளுடைய லைஃபோடைய லாங்கட்டிவிட்டியை நம்ம அதிகரிக்க செய்யலாம் அப்படின்றது இதுல முக்கியமா ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயமா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நாறு சத்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸை நல்லா தூண்டி வைக்குது. ஸோ அதனால அல்சர் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாவே இருக்கும். ஆக்சுவலா முள்ளங்கிய ரெகுலரா நம்ம சாப்பிட்றது மூலயமா நமக்கு ஜீரணத்தை சரிப்படுத்தி நம்ம உள்ள ஏதாவது ரணம், இப்ப எக்ஸாம்பிள் ஒரு எரோஷன் இருக்கு, அல்சரா இருக்கு, ஸோ அங்க ஃபுல்லா தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் அப்படியே புண்ணா இருக்கு அப்படின்னா நம்ம முள்ளங்கியை எடுத்துக்கிறது மூலயமா அந்த ஹீலிங் எஃபெக்டை அது ஹெல்ப் பண்ணும். இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால நல்லா ஊண்டு ஹீலிங்கை சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்துல நமக்கு எச் பைலோரிக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் ரெமெடியாவே இருக்குங்க. அடுத்தது இதுல இந்த நீர் சத்து சொல்லியிருந்தேன்ல, 93% நீர் சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய சர்மம் நல்ல பொலிவாவே இருக்குங்க. அந்த முள்ளங்கியை நம்ம டெய்லி காலையில ஒரு அரை கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அதுல கொஞ்சமா இஞ்சி ஒரு 5 கிராமோ, ஒரு 2 இல்ல 3 மிளகு தூள் பண்ணி போட்டு, ஒரு சிட்டிகை உப்பும் அதே மாதிரி ஒரு சிட்டிகை கல்லுப்பு போட்டுருங்க, ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு நல்லா கலந்து காலையில ஒரு அரை டம்ளர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த நாள் முழுக்க நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்மத்தை நல்லா சாஃப்டன் பண்ணி நம்மளுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நல்லா நம்மளுடைய அந்த பெர்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, ஸ்வெட்டிங் ப்ராசஸ் அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு இந்த முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும். முள்ளங்கி மட்டும் இல்லைங்க, ஈவன் முள்ளங்கி கீரையிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குங்க. இந்த முள்ளங்கி கீரையை சமைச்சு சாப்பிட்றது மூலயமா நமக்கு கிட்னியோடைய ஃபில்ட்ரேஷன் அதிகமாகும்னு சொன்னேன்ல, அதே மாதிரிதான் சுகரும் கண்ட்ரோல் ஆகுது. இதனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் ஏற்படாது. இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் நமக்கு நல்ல குடல் ஓட்டத்தை அதிகரிச்சு நமக்கு கழிவுகள் எங்கேயும் தங்காம அது மலம் வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பைல்ஸ் பிரச்சனையோ இல்ல கேஸ் ட்ரபிளோ இன்டைஜஷனோ இருக்கிறவங்களுக்கு
இந்த முள்ளங்கிய நம்ம வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் சேர்த்துக்கிட்டாலே போதும். இது நமக்கு அந்த டைஜஷனை ரொம்ப ஈஸியா சப்போர்ட் பண்ணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒத்த தலைவலி அதிகமா வரும். அது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த செரிப்ரல் கன்ஜெஷன் சொல்லுவாங்க. நம்ம மூளை பகுதியில இருக்கக்கூடிய ரத்த நாணங்கள்ல ரத்தம் தேங்கியே இருக்கிறதுனாலயோ, நம்மளுடைய ஹார்மோன் பிரச்சனைனாலயோ, இல்ல நீர் சத்து குறைபாடுனாலயோ, மலச்சிக்கல்னாலயோ வரக்கூடியது இந்த ஒத்த தலைவலி. இந்த முள்ளங்கிய நம்ம சாரா எடுத்துக்கும் போது அது பாத்தீங்கன்னா அந்த கன்ஜெஷனை ரிலீவ் பண்ணி யூரின் அவுட்புட் மூலயமா நமக்கு அந்த நீரை வெளியே தள்ளுது. ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமெடி. உடனே நீங்க கேட்கலாம், சைனஸ் இருக்கிறவங்க முள்ளங்கி சாப்பிடலாமா? சூப்பா எடுத்துக்கலாங்க. இதை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி இஞ்சி மிளகு பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் அதை கொதிக்க வச்சு நம்ம அதை சூப்பா குடிக்கும் போது அது நமக்கு நல்ல அந்த நீரை அந்த சைனஸ் கேவிட்டியில இருந்து வெளியேற்றுது. ஒத்த தலைவலிக்கும் இது ஒரு பெஸ்ட் ரெமெடியாவே இருக்கு. ஸோ டென்ஷன் ஆன ஹெட்ஏக்குக்கும் இது ஒரு பெஸ்ட் ரெமெடியாவே இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த முள்ளங்கியை நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும்னு சொன்னேன்ல. ஸோ எந்த தொற்றோ, ஈவன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட திருப்பி உங்களுக்கு டவுட் வரலாம், எனக்கு இது இருக்கு மேடம், லைக் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, எப்பவுமே வீசிங் வரும், முள்ளங்கி ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட எனக்கு உடனே வீசிங் வரும் அப்படின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது உங்களுடைய டாலரன்ஸ் டெவலப் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க துவையலா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இஞ்சியும் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை நல்லா துருவிட்டு அந்த உளுந்த நல்லா வறுத்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நீங்க துவையெல்லாம் அரைச்சு இதை கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சூப்பு ஃபார்ம்லயும் இதை எடுக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த இம்யூன் டெவலப் ஆகுது, நம்மளுக்கு அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு ஒரு டாலரன்ஸ் டெவலப் ஆகுது. அதை நம்ம ரெகுலரா எடுக்கிறது மூலயமா நமக்கு இந்த வீசிங்கே வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான வீசிங் இருக்கும் போது இதை சேர்க்காதீங்க. பட் அதே நேரத்துல இது கன்ஸ்ட்ரக்டிவ் மேனேஜ்மெண்டா நீங்க இதை ரெகுலரா எடுக்கிறது மூலயமா ஏதோ ஒரு டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க, ஏதோ ஒரு அலர்ஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா கூட உங்களுடைய எதிர்ப்பு சக்தியே அதை சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ ரெகுலரா நம்ம முள்ளங்கி எடுக்கிறதுனால இது எஃபெக்டிவா இருக்கும். பட் நாட் டியூரிங் அட்டாக். இப்போ வீசிங் இருக்கு இந்த டைம்ல எடுக்கலாமான்னா இல்லை. அதே மாதிரி சைனஸ் கன்ஜெஷன் இப்போ இருக்கு அப்ப எடுக்கலாமான்னா நம்ம சூப் ஃபார்ம்ல நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த முள்ளங்கி நமக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னேன்ல, இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் நமக்கு மலம் மூலியமா அந்த கொலஸ்ட்ராலை வெளியேற்றுது. அது மட்டும் இல்ல, இரவு நேர தூக்கத்தையும் நல்லாவே இன்டியூஸ் பண்ணுது. ஸோ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே போதும், நம்மளுடைய லைஃப் லாங்கிட்டிவிட்டியை நம்ம ஈஸியா அதிகரிக்க செய்யலாம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு முள்ளங்கியில ஜாஸ்தி இருக்கு. பட் இது எப்ப எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முள்ளங்கி இந்த கோல்ட் கிளைமேட்ல தான் பெஸ்ட், அப்பதான் சீசன். ஆனா என்ன உல்டாவா சொல்றேன்னு பாக்குறீங்களா? உல்டா எல்லாம் கிடையாது. எந்தெந்த சீசன்ல எந்தெந்த காய்கறிகள் கிடைக்குமோ அந்தந்த சீசன்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா அந்த உணவுகள் நமக்கு அந்த கிளைமேட்ல வரக்கூடிய நோய்களை சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நீர் காய்கறிகளுடைய சீசனே நமக்கு வின்டர் அண்ட் ரெய்னி சீசன்ல தான் இருக்கும். இந்த நேரத்துல நம்ம இதை எடுத்துக்கும் போது நமக்கு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். மற்ற நேரத்துலாம் கூட நமக்கு ஈஸியா கிடைக்கும். பட் அந்த நேரத்துல ப்ரொடக்ஷன் நமக்கு ஜாஸ்தியாவே இருக்கும். அதே மாதிரி வீசிங் இருக்கும் போது நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம். கோல்டு இருக்கும் போது இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதை எடுக்கிறது மூலயமா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை டைரக்டா பச்சை காய்கறியா சேர்க்கவே கூடாது. இப்ப எக்ஸாம்பிள், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த முள்ளங்கிய நம்ம நல்லா அதை கட் பண்ணிட்டு தண்ணி நல்லா லீச் பண்ணணும். அதாவது காய வேக வைக்கும் போது தண்ணி பிரியும்ல, அந்த தண்ணியை இழுத்துட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. நம்ம பச்சையா இதை சாப்பிடவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ முள்ளங்கி அவங்க சாப்பிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமைச்சு அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர நம்ம அப்படியே சமைச்சு கொடுக்கறது கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.